ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்றும் சொன்னார். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டால்தான் நமக்கு வாழ்வு, அவருடைய உடலும் இரத்தமும் நமக்கு உணவு என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் பலர் முணுமுணுத்தார்கள். இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியவில்லையா? இன்னும் நான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து வானகத் தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதை கண்டால் எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது ஆவி, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படியிருந்தும் நீங்கள் என்னை நம்பவில்லையே என்று வேதனையோடு கேட்கிறார். ஆண்டவர் நிலையான வாழ்வு அளிக்கின்ற அவரிடம் வர வேண்டும், அவருடைய போதனையை கேட்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பெற்று உண்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்று தான் அழைப்பு விடுக்கிறார். அந்த ஆண்டவர் யாரையுமே கட்டாயப்படுத்துவதில்லை. யோசுவா நூலிலே நாம் வாசிக்கிறோம், 24ஆம் அதிகாரத்தில், செக்கேமில் யோசுவா இஸ்ராயேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். அந்த மக்கள் ஏனோ தானோ என்று நடந்து கொண்டது அவருக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் உண்மையான தெய்வத்தை வணங்கினார்கள், இன்னொரு நாள் பல்வேறு சிலைகளை வழிபட்டார்கள். நீங்கள் இன்றைக்கு முடிவெடுங்கள், யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை உறுதி செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்றார். அப்போது மக்கள் எல்லாரும், யாவே கடவுள்தான் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே எங்களை கொண்டு வந்தார், எங்கள் முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார், நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார், எனவே நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்று அறிக்கையிட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று 12 பார்த்து கேட்டார். அப்போது அவர்களின் சார்பாக பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று அவரை ஏற்றுக்கொண்டார். நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று சரணடைந்தார். பிரியமானவர்களே, புனிதமிகு நற்கருணையை பற்றிய போதனையை மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற எத்தனையோ காரியங்களை குறித்து முணுமுணுக்கின்றவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரனோ சகோதரியோ உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே உன் காணிக்கையை வைத்துவிட்டு சென்று அவரோடு சமாதானம் செய்து கொண்டு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்கிறாரே. சுலபமான ஒரு போதனையா? பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்றாரே, தீமை செய்வோருக்கு நன்மை செய்ய சொன்னாரே, தூற்றுவோருக்கு ஆசி கூறச் சொன்னாரே, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டச் சொன்னாரே, தாராளமாய் இருக்க சொன்னாரே. இந்த போதனைகளை ஏற்றுக்கொள்வது, அவற்றின்படி வாழ்வது சுலபமானதா? இல்லைதான். ஆனால் இந்த போதனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய உண்மையான சீடராக இருக்க முடியாது. ஆண்டவர் இந்த போதனைகளை ஒருபோதும் மாற்ற மாட்டார். நம்மிடமிருந்து இவை நிச்சயமாக எதிர்பார்க்கப்படும். அவற்றை நிறைவேற்றினால்தான் நாம் அவருடைய உண்மையான சீடர்களாக இருப்போம். மேலோட்டமாக பார்க்கும்போது இவையெல்லாம் மிக மிக கடினமானதாக தோன்றலாம். ஆனால் ஆண்டவரின் துணையால் அவரில் நம்புபவர்கள் செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இருக்க முடியாது. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கின்றோமே, நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உங்களுக்கு வரங்களை ஆண்டவர் பொழிவார் என்று. அந்த ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவார். இந்த உயிர்ப்பு காலத்தில் நாம் எல்லாரும் மீண்டும் மீண்டும் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் முழுவதுமாக இறந்து போகவில்லை, ஆனால் நம் ஒவ்வொருவரிலும் இறந்து போன ஒரு பகுதி இருக்கத்தான் செய்கிறது.
நம் ஆண்டவர் அவற்றையும் உயிர்ப்பிக்க நினைக்கிறார். நினைத்து பாருங்கள், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்கின்ற உங்களை அவசர அவசரமாக அழைக்கின்றார்கள். எதற்காக என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சென்ற பிறகுதான் பார்க்கிறீர்கள், இறந்த ஒருவர் அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார். அவரை சுற்றி கண்ணீர் வடித்து கொண்டு உறவினர்கள், நண்பர்கள், அவரால் பயன்பெற்ற எத்தனையோ அன்பு உள்ளங்கள் உங்களை பார்த்து, இவரை நீங்கள் எங்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் ஆண்டவரில் நம்புபவர்தான், ஆனால் நீங்கள் கேட்பது டூ மச். இது செய்யக்கூடிய காரியமா? இந்த தபீத்தா, பெண் சீடர், தொர்க்கா நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார், உண்மைதான். ஆனால் நீங்கள் கேட்பது நியாயமானதா? இது முடிகின்ற காரியமா? என்னை ஏன் இப்படி சங்கடத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்றெல்லாம் முறையிடாமல் அவர் செய்தது என்ன? முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டுகிறார். அன்றைக்கு ஆண்டவர், சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்றார். ஒரே ஒரு எழுத்துதான் வித்தியாசம். தபீத்தா, எழுந்திரு என்று ஆண்டவர் பெயரால் கட்டளையிடுகிறார். உடனே அவர் எழுந்து உட்காருகிறார். அன்றைக்கு பேதுருவின் நம்பிக்கை சோதிக்கப்பட்டது போல நம்முடைய நம்பிக்கையும் ஏதாவது ஒரு விதத்தில் சோதிக்கப்படும் தான். செய்ய முடியாது, சாத்தியமில்லை என்கின்ற காரியங்களாக இருக்கலாம். அன்ரீசனபிள், ஓவர் டிமாண்டிங், இட் இஸ் நாட் பைண்டிங் இன் கான்ஷியன்ஸ் என்று கூட நாம் சொல்லலாம். ஒருவேளை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை வாழ்க்கையின் சில முக்கியமான தருணங்களில் நாம் செய்யவே முடியாது என்று நினைக்கின்ற காரியங்களை செய்ய சொல்லுவார். 8 ஆண்டுகள் நடக்க முடியாமல் இருந்த அந்த ஐனேயாவை மீண்டும் நடக்க உன்னை கேட்காமல் இருக்கலாம். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் ஈடுபட்டிருந்து மரித்து போன தபீத்தாவுக்கு உயிர் கொடுக்க உன்னை அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் வேறு சில காரியங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக உன்னை அழைப்பார். முடியாது, நியாயமானதல்ல என்று நீ நினைக்கின்ற சில காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் உன்னை அழைப்பார். பல ஆண்டுகளாக அவரை மன்னிக்காமல் இருக்கிறாயே, நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுவார். உனக்கு பிடிக்காத அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறாயே, சும்மா இருக்கக்கூடாதா என்று ஆண்டவர் அழைப்பார். அந்த உறவினரை, நண்பரை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களே, நீ மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாயே, ஆண்டவர் உன்னை அழைப்பார். உன்னுடைய இந்த வியாதியை பொறுமையோடு ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுப்பார். அந்த புதிய இடத்துக்கு போ, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திறம்பட பணிபுரி என்று ஆண்டவர் உன்னிடம் சொல்லுவார். உலக போக்கில் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் கேட்பார். ஆனால் இவை அனைத்தும் ஆண்டவருடைய வல்லமையால் நிச்சயமாக செய்ய முடியும். ஏனென்றால் ஆவியால் தான் வாழ்வு. ஊன் உடல் ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது இதுதான். ஏனோ தானோ என்ற ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவராகிய கடவுளை தொழுவோம் என்று சொன்ன யோசுவாவை பின்பற்றுவோம். எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அற்புதங்கள் பல செய்து இதுநாள் வரை எங்களை காப்பாற்றிய வல்ல தெய்வத்தை நம்புகிறோம் என்று அறிக்கையிடுவோம். என்னையன்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, என்னில் நிலைத்திருந்தால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை உற்று பார்ப்போம். அவரை நம்பினால்தான் நமக்கு வாழ்வு என்பதை உணர்வோம். உண்மையான வாழ்வு, உண்மையான உயிர் அவருடைய உடலை உட்கொள்வதால், அவருடைய இரத்தத்தை பருகுவதால் என்பதை உணர்ந்து கொள்வோம். அவருடைய போதனைகள் கடினமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சரணடைந்து உலகம் முடியாதது என்று நினைக்கின்ற காரியங்களை நாம் செய்து காட்டி அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமேன்.